5ல நம்ம பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் தான் ஃபெதர் ஸ்டிச், லாங் அண்ட் ஷார்ட், செயின் ஸ்டோன் இது எல்லாமே ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டே 5ல் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் 2 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது கீழே இருக்கிற லைன்லேருந்து சில்க் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். 2 த்ரெட் மேலே லைனுக்கு அப்படியே த்ரெட்டை கொண்டு போயிட்டு அங்கே லாக் பண்ணாமல் த்ரெட்டை அப்படியே இழுத்து கொண்டு வந்து கீழே லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு அந்த சைடு த்ரெட் இழுத்துக்கலாம். திரும்பவும் அந்த சைட்லேருந்து த்ரெட் எடுக்கிறோம். எடுத்துட்டு மேலே த்ரெட்டு கொண்டு போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். த்ரெட்டை கொண்டு போய் லாக் பண்ணாமல் கீழே இழுத்து கொண்டு வந்து கீழே லாக் பண்ணுறோம். இப்போது அதே மாதிரி கேப்பில் எடுத்திருக்கேன். திரும்பவும் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல் லென்த்துக்கே வந்து போடுறேன். ஃபுல் லென்த்தில் கொண்டு போயிட்டு அங்கிருந்து த்ரெட் இழுத்து கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போடணும். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை இழுக்கும்போது அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. கீழே வந்து நல்லாவே நாட் விழுந்துடணும். லூப் ஃபார்மாக இருந்ததுன்னா ஸ்டிச் வந்து லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக லூப் ஃபார்ம் ஆகக்கூடாது. நாட் வந்து டைட்டாக இருக்கணும். நல்லா இழுத்திங்கன்னா தான் அந்த இடத்துல நாட்டு டைட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ரவுண்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதாவது சென்டரில் ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு அதுக்கு வெளியில் பெரிய ரவுண்டாக ஒன்று கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வீல் மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ கீழே வர லைன் வந்து அந்த ரவுண்டில் மேல் லேயராகவும் உள்ளே லாக் போடுற மாதிரியும் பண்ணிக்கலாம். அதுவே உள்ளே கீழ் லேயர் போட்டுட்டு வெளியில் அந்த லாக் போடுற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸ். நீங்கள் அந்த ரவுண்டில் ஃபில் பண்ணிங்கன்னா வீல் மாதிரி இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நீங்கள் கம்ப்ளீட்டாக இதே மாதிரி நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லூப் ஃபார்ம் ஆகாத மாதிரி. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்டிச் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எண்டில் வரும்போது கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுங்கள். மேலே லாக் பண்ண முடியாது இல்லையா, அதனால் கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிடணும். ஓகே, நீட்டாக இருக்குது பாருங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது எந்த ஷேப்பில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்தாகவும் போட்டுக்கலாம், ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். கீழே இருக்கிறது இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். நீங்களும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.